டிசி காமிக்ஸ்ல பேட்மேன் பத்தின படங்கள் வந்து அந்த காலத்துல இருந்து நிறைய படங்கள் வந்திருக்குது. அது நிறைய பேர் வந்து கொண்டாடப்பட்ட படங்கள்ல பேட்மேனோட கேரக்டரும் ஒண்ணு. ஆனா இந்த கிறிஸ்டோபர் நோலன் வந்து கையில எடுத்த இந்த பேட்மேன் ப்ராஜெக்ட் வந்து ஏன் அந்த அளவுக்கு ஒரு உலக லெவல்ல வந்து போய் தொட்டது? அதான் இன்னும் வரைக்கும் வந்து சூப்பரான படம். அந்த படத்தை அடிச்சுக்கிறதுக்கு எந்த ஒரு டைரக்டராலையுமே முடியல. அந்த அளவுக்கு ஒரு எடுத்து வச்சிருப்பாரு கிறிஸ்டோபர் நோலன். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பேட்மேன் வந்து உருவான விதம், அந்த வில்லன் வடிவமைக்கப்பட்ட விதம், அது எல்லாத்துக்குமே வந்து கரெக்டான ஒரு ரீசனோட ஆரம்பிச்சிருப்பாரு. பேட்மேன் பிகின்ஸ்ல இருந்து டார்க் நைட் ஆகட்டும், டார்க் நைட் ரைசஸ் ஆகட்டும், எல்லா 3 பாகமுமே அட்டகாசமான ஒரு படங்கள். இது வந்து நோலனோட ஸ்டைல்ல சொல்லப்பட்ட விதம். இந்த ஜோக்கர் வந்து கேரக்டர் ஹீத் லெட்ஜர் பண்ணியிருக்காரு டார்க் நைட்ல. அந்த கேரக்டர் வடிவமைப்பு எல்லாமே வந்து அட்டகாசமா கரெக்டா பொருந்துற மாதிரி, ஜனங்க நம்பக்கூடிய மாதிரி. அதாவது இதுல வந்து ஆக்ஷன்ஸ் கம்மியாகவும் பேச்சு ஜாஸ்தியா இருந்தாலும் அத்தனை ஜனங்களும் இந்த படங்களை வந்து இன்னுமே கொண்டாடிட்டு தான் இருக்காங்க. பழைய பேட்மேன் படங்களை வந்து மறந்து புது பேட்மேன் சீரிஸ் நோலன் வந்ததுல இருந்து இது வந்து ஒரு புது பரிணாமம் வந்து அடைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு நோலனோட மேஜிக் தான் இந்த பேட்மேன் சீரிஸ் வந்து இன்னமும் ஜனங்க கொண்டாடுறதுக்கான காரணம் நினைக்கிறேன். என்னோட வீடியோ புரிஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.